ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கலர் கலராக செய்ய போகிறோம். தோசை தான் 3 டைப்பில் செய்ய போகிறேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பேபிஸ்லாம் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நமக்கும் ஹெல்த்தி கூட. ஓகே, செய்யலாம். இப்போ பாருங்கள், க்ரீன் தோசைக்காக மல்லித்தலையை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் வேணால் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ பேபிஸ் கொடுக்க போகிறதுனால வெறும் மல்லித்தலை தான் சேர்த்துருக்கேன். புதினா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது வந்து ஆரஞ்சு தோசைக்காக வந்து கேரட்டு. இதே மாதிரி பீட்ரூட் இருந்தால் கூட பீட்ரூட்டை அரைச்சி ரெட் கலராக செஞ்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு க்ரீன் தோசை ஊற்றுவோம். இப்போ நான் எடுத்துருக்கிறது வந்து ஒரு தோசைக்கு 1 தோசை 2 தோசை அவ்வளோதான் வரும் கண்டென்ட்டு. நீங்கள் நிறையா வேணும்னா நிறைய சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் தோசை கலந்துக்குவோம். இதோட உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணுமோ அது மட்டும் எடுத்து கலந்துக்கோங்க. நான் வந்து இந்த மல்லித்தலை கேரட் இதெல்லாம் அரைக்கும் போது லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன், அது தேவையான அளவு. இப்போ அடுத்து ஆரஞ்சு தோசைக்காக அந்த அரைச்சி வச்ச கேரட் பேஸ்ட்டோட மாவு சேர்த்துக்கிறேன். 2 தோசை வர அளவுக்கு தான் செஞ்சுக்கிறேன் நான். நல்லா இதையும் கலந்து விட்டு ஊற்றிக்கோங்க. அடுத்து வந்து முட்டை தோசை செய்கிறேன். ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு அதுக்கு மேலே முட்டையை வந்து உப்பு போட்டு அடித்து வச்சுருக்கோம். பெப்பர் பவுடர் வேணுன்னா கூட போட்டுக்கலாம். அதை வந்து லைட்டாக மேலே அப்படியே ஊற்றிக்கோங்க. தோசைக்கு மேலே ஊற்றிட்டு ஆயில் போட்டுக்கோங்க. போட்டு வெந்தோடனே திருப்பி எடுத்துட்டோன்னா முட்டை தோசை ரெடி ஆகிடும். ஈஸி தான். அவ்வளோதான், முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா வெரைட்டியாக 3 கலரில் தோசை செஞ்சாச்சு. இது மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தா வீட்டில் நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. எல்லாருக்குமே ஹெல்த்தியும் கூட. நல்லா இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இப்போ இதே பீட்ரூட் இருந்ததுன்னா பீட்ரூட்டையும் அப்படியே பேஸ்ட் மாதிரி உப்பு மட்டும் போட்டு அடித்து வச்சுட்டு தோசை மாவு கலந்து ஊற்றினோம்னா நல்லா ரெட் கலரில் சூப்பராக வரும். அதுவும் சூப்பராக இருக்கும் பார்க்க. அதுவும் ஹெல்த்தி தான். ஓகே, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எல்லோரும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பாய். இந்த சட்னி வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி பழம், கொஞ்சம் மிளகாய்த்தூள், உப்பு இதை மட்டும் போட்டு அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றி தாளித்து வச்சுருக்கேன். வேணால் அதையும் செஞ்சுக்கோங்க, நல்லாயிருக்கும்.